அதாவது இவ்வளோ நேரம் பர் அப்படிங்கிற ஒரு வேர்டை பற்றி சொல்லிட்டு வந்தேன். இப்போ ஃபிர் ஃபிர் அப்படின்னா அகைன் தென் ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்போது அகைன் மீண்டும் சொல்லுவோம் இல்லையா, ஃபிர் ஆனா கம் அகைன், ய காம் ஃபிர் கரோ, do this work again, वह फिर टिक टिक हो गया, he was all right again, कॉलेज का घंटा फिर बजा, the college bell rang again, एक बार, फिर once more, फिर over and over, again and again இது வேணா வச்சுக்கலாம். वह फिर आता, he comes again and again மீண்டும் மீண்டும் வருகிறான். इसे फिर करो, do it over and over. again next then அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். पहले सोचो और फिर बोलो, पहले सोचो और फिर बोलो, first think and then speak, तो फिर. what then, दवा ले लो और फिर, सो जाओ, दवा ले लो और फिर सो जाओ, take the medicine and then go to sleep, go to sleep. फिर यह तो सोचो, then consider this too, फिर भी, still even then, उसने मुझे गालियाँ दी फिर भी मैंने उसे माफ़ कर दिया, he abused me even then I excused him, फिर से a new அல்லது afresh, इसे फिर से लिखो, write it afresh. next, நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் பர் அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுத்துகிட்டு அது எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணலாம், பர் அப்படிங்கிறத ப்ரிஃபிக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கன்ஜங்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம், போஸ்ட் பொசிஷன் அதாவது அட்டு, ஆன், இன், பர் சே, ஆஃப், ஓவர் இந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு அர்த்தம் வந்து ஃபெதர், சிறகு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அர்த்தத்தில். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து பர் அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரிஃபிக்ஸில் எப்படி வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல அதர் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபிக்ஸில் அதர், பர் ஜீவி, பர் ஜீவிங்கிறது ஒரே வேர்டு. ஒன் ஹூ லிவ்ஸ் ஆன் அதர்ஸ், இன்னொரு அர்த்தம் பாராசைட். பர் தந்திர, டிபெண்ட் ஆன் அதர்ஸ். பர்தேசி, பிலாங்கிங் டு அனதர் கண்ட்ரி, அதாவது ஃபாரினர் சொல்லலாம், ஸ்ட்ரேஞ்சர் சொல்லலாம். சொல்லுவாங்க பரதேசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா த ஃபாரினர்ஸ் குறிக்கிறது சொல்லலாம். பர்லோக், த அதர் வேர்ல்டு. பர்சால், லாஸ்ட் இயர். பராதீன், டிபெண்ட், எக்ஸ்ட்ரா, இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு அர்த்தத்தில் வந்து கன்ஜங்ஷனாக வரும்போது பட் வரும். பரந்து, ஆனால். பர்னா இந்த இடத்துல ஆனால். நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து போஸ்ட் பொசிஷன், அட்டுங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி சென்டென்ஸு மேக் பண்ணலாம். டேக் சமை பர், at the right time. இஸ் பர், இஸ் பாத் பர் எது வேணால் வச்சுக்கோங்க. at this,
उसके मुंह पर at his அல்லது her face सुधा द्वार पर खड़ी थी सुधा stood at the gate वह घर पर नहीं है he போட்டுக்கலாம் அல்லது she போட்டுக்கலாம் she is not at home तुम्हारी प्रार्थना पर at your request इतने पर भी even at this is मूल्य पर मूल्यना मदिपून अर्थम at this price 100 रुपये महीने पर at 100 rupees per month அதுக்கப்புறம் on radio पर on the radio मेज पर on the table at the table ரெண்டுல எது வேணா வச்சுக்கலாம் कागज पर हस्ताक्षर कर दो put your signature on the paper जमीन पर on the ground जमीन ground मकान सड़क पर है the house is on the road इतिहास पर एक पुस्तक a book on history इस विषय पर on this subject रास्ते पर on the way घर आने पर on coming home छुट्टी पर जाना छुट्टी ना लीव न अर्थम to go on leave यह उसकी इच्छा पर निर्भर है निर्भर ना डिपेंड्स न अर्थम it depends on his desire ना इच्छा नेक्स्ट टूங்கிற வேர்ட் வச்சு பர்ருக்கு வந்து டூ அப்படிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணிக்கலாம் वह मेरे निवास स्थान पर आया वह मेरे निवास स्थान அப்படின்னா வசிக்கும் இடம் ரெசிடென்ஸ்னு அர்த்தம் आया came he came to my residence मुझे इस पर कोई आपत्ति नहीं है मुझे எனக்கு I have no objection आपत्तिना objection to this मैंने उसे चाय पर बुलाया I invited him அல்லது her to tea அதே மாதிரி in அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து पर யூஸ் பண்ணிக்கலாம் समय पर in time उनके नाम पर in their name प्रिंसिपल के स्थान पर in the place of the principal वह गलती पर था he was in the wrong प्याले पर प्याला पी गया he had a cup upon a cup शत्रु पर विजय विजयना विक्टरी न अर्थम शत्रुना एनिमी न अर्थम विक्टरी ओवर एन एनिमी अपने पर वश पाना कंट्रोल न अर्थ वश अपना कंट्रोल टू हैव कंट्रोल ओवर वन सेल्फ वह मुझ पर नाराज है he is angry with me दिन पर दिन बीत गया डे आफ्टर डे passed away இன்னொரு அர்த்தம் पर से அதாவது from above ஆகாஷ் पर से from above the sky அதே மாதிரி ஆஃப் ஓ டபுள் எஃப் वह साइकिल पर से गिर पड़ा he fell off his cycle आपना वो डबल एफ போட்டுக்கோங்க उसने मुंह पर से घूंघट उठाया he lifted the veil of her face over அப்படிங்கிற அர்த்தம் வரும் लड़के जंगल पर से फांद गए लड़के जंगल पर से फांद गए the boys climbed over the fence next இன்னொரு அர்த்தம் பர்ருக்கு வந்து
பறவையோடைய இறகுகள் சிறகுகள் சொல்கிறோம்ல, அதுக்கு ஃபெதர். காலான பிளாக்கு, சஃபேதுனா ஒயிட்டு, ஹல்கான லைட் கலர் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. அதை வச்சு இப்போது நம்ம வந்து ஒரு ஃபெதர் வச்சு கலர் வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். கபூதர் கே पर pigeons feather पर निकलते हैं पर निकलते அல்லது जमते हैं जड़ते हैं काटे जाते हैं. அதாவது feathers grow or shed or pruned. पर काट जाना to become incapacitated. पर जमना to grow mischievous. पर जड़ जाना to grow old. पर टूट जाना to be without power. पर निकलना to give oneself airs. पर न मार सकना not be able to enter. पर बांध देना to render helpless. पर मारना to flutter. पर लगना to brag அல்லது to boast. நல்லா படிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூவாக போட்டு வருவோம்.